हाय फ्रेंड्स इनकी நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல நான் இட்லி மாவு வச்சு ஸ்டஃப்பிங் பூரி அதாவது கச்சோரி செஞ்சிருக்கேன். இது வந்து முழுக்க இட்லி மாவுல செஞ்சது. அருமையான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவே எடுத்துக்கலாம். இட்லிக்கு பதிலா இட்லி, தோசை இதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். இல்ல சாம்பார், சட்னி, கெச்சப் எது விடலாம் சாப்பிடலாம். சூப்பரான இந்த கச்சோரி வந்து அருமையா ஸ்டஃப்பிங் பண்ணி உள்ள சூப்பரா இருக்கும். चिकन स्टफिंग பண்ணி இந்த கச்சோரி பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புதுவிதமான டிஃபன் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இட்லி மாவு வந்து நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரி செய்யணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. ஸோ இது ஒரு பக்கமாக இங்கே இருக்கட்டும். இப்போ நான் இந்த இட்லி மாவுக்குள்ளே போடுறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு குட்டி சின்ன சைஸு வெங்காயம், 2 பச்சை மிளகா. இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் நம்ம அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயோ இல்லை இரும்பு கடாயோ எடுத்துக்கோங்க. இதில் இந்த இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இட்லி மாவு வந்து புதுசாக அரைச்சது எடுக்கணும். புளிச்சு போயிருக்கக்கூடாது. அன்றைக்கி அரைக்கிற அன்றைக்கே நம்ம அந்த இட்லி மாவை எடுத்துக்கணும். அரைக்கும் போது எடுத்துக்கலாம். இதோட இந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் அரைக்கும் போது உப்பு போடாததால இப்போ நான் இதில் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை நம்ம வந்து வடை மாவுக்கு பண்ணோம் இல்லையா, கை விடாமல் கரைச்சோம் இல்லையா, அந்த மாதிரி கை விடாமல் நல்லா இதை கிளறிட்டே இருக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து இந்த மாவு நம்ம ஃபுல்லாக அந்த பதத்துக்கு வர மாவு கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் அடுப்பு வந்து நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். அவ்வளோதான். இந்த அளவு சுருண்டு வந்துருச்சு மாவு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃப்பிங்கை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்டஃப்பிங்கான வீடியோ எடுப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றிங்க, நிறைய எண்ணெய் வேண்டாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் இதில் சிக்கன் போட போகிறேன். இது போன்லெஸ் சிக்கனு. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட பொடியாக வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிக்கன் வேணான்னா நீங்கள் மட்டன் கீமா எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னால் காய் எடுத்துக்கலாம். எந்த காய் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்குங்க. இப்போ சிக்கனை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடலாம்.
இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. இப்போ இதில் நம்ம இந்த மசாலா போட்டுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூனு தனியா பொடி, 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது மட்டும்தான் இதுக்கு மசாலா. இதை தவிர்த்து வேறு எதுவுமே போட தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது வந்து ட்ரை ஆகணும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது அப்படியே இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையே நல்லா ட்ரை ஆகிடும். இதே மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் பச்சை பட்டாணி தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை இதிலே தண்ணி விட்டு அப்புறமா ட்ரை பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை பட்டாணி இல்லாமல் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எடுத்திங்கன்னா கேப்சிகம் இதெல்லாம் வந்து இப்படியே இதே போல் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் சிக்கன் வெந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த மாவை நல்லா எண்ணெய் கையால் நல்லா பிசைஞ்சிக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல டோ ஆட்டம் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுக்குங்க. இன்னும் மாவு இல்லையா, இந்த இட்லி மாவு இல்லையா, அது நம்ம இதை வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அப்படியே அந்த காயாமல் இருக்கிறதுக்கு அந்த நம்ம எண்ணெயை தடவி இந்த மாதிரி தட்டையாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட வெளியில் வராத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை இந்த மாதிரி உள்ளங்கைக்குள்ளே வச்சு இப்படி அழுத்துங்க. அதே போல் இந்த சைடும் இந்த மாதிரி ஓரமாக அழுத்தம் இங்கே கொடுக்காம இந்த ஓரத்தில் மட்டும் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி அழுத்திட்டே வரணும். ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடக்கூடாது. இந்த ஓரத்தில் தான் அழுத்தம் கொடுக்கணும், நடுவில் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இட்லி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். இதை பார்த்தா நமக்கு நல்லா இட்லி ஆட்டம் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கணும். இதே போல் மற்ற எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும், நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் பண்ண இந்த பூரியை இதில் போட்டுடலாம். நல்லா சூப்பராக இருக்கும், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதே போல் மார்னிங் டிஃபனு கூட எடுத்துக்கலாம். ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிஞ்சிடும். நம்ம எப்போவுமே இட்லி மாவில் வந்து பஜ்ஜி, வடை, தோசை, இட்லி நான் கொஞ்சம் 2-3 ஐட்டம் செஞ்சு போட்டேன்ல, அந்த மாதிரி செய்யலாம். இதே போல் இந்த மாதிரி கச்சோரி, இது வந்து கச்சோரி சொல்லுவாங்க ஹிந்தியில். இப்போ நான் வந்து இதை பூரின்னு சொல்கிறேன், உங்களுக்கு தமிழில் பூரின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருக்கு. உள்ள மேலே வந்து இந்த இட்லி மாவு இது உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அருமையான இந்த கச்சோரி ஸ்டஃபிங் பூரி. ஸோ நம்ம ஸ்டஃபிங் பூரி அதாவது கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இட்லி மாவில் செஞ்சுருக்கேன். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து மாவெல்லாம் கச்சோரிக்கெல்லாம் மாவு பிசைஞ்சு அதை கரெக்டாக ஸ்டஃபிங் பண்ணி அதை கரெக்டாக பொரிச்சு எடுக்கிறதெல்லாம்
ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நமக்கு அந்த வராது. ஸோ இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்டப்பிங் கச்சூரி செஞ்சு கொடுத்துடலாம். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சைட் டிஷ்ஷாக சட்னியோ இல்லை கெச்சப்போ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய். எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.